வாங்க இன்னைக்கு நாம ஒருத்தரோட கதையை பார்க்க போறோம். சாதாரணமா ஒரு ஸ்கூல் வாத்தியாரோட மகனா பிறந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரைவேட் சாம்ராஜ்யத்தையே கட்டின ஒருத்தர். சிலருக்கு அவர் கடவுள் மாதிரி, ஆனா பலருக்கு அவர் ஒரு வில்லன். யார் அவர்? திருபாய் அம்பானி. அவரோட இந்த சுவாரஸ்யமான அதே சமயம் ரொம்ப சிக்கலான பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு வரி போதும் திருபாய் அம்பானியோட முழு வாழ்க்கையும் இது சொல்லிடுது. ஆரம்பத்துல எல்லாரும் அவரை ஒரு திடீர் பணக்காரர், ஒரு சூழ்ச்சிக்காரர்னு சொல்லி ஏளனம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு 12 லட்சம் முதலீட்டாளர்கள் அவரை தெய்வமா பார்க்கறாங்க. எப்படி இந்த மாற்றம் நடந்தது? இந்த முரண்பாடு தான் அவரோட கதையோட மையப்புள்ளி. சரி, அவரோட கதை எங்கிருந்து தொடங்குது? குஜராத்ல கத்தியாவாருங்கிற ஒரு சின்ன ஊர்ல இருந்து. ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியாரோட மகனா பிறந்தவர் தன்னோட 16வது வயசுல பிசினஸ் கத்துக்கணும்னு ஏமன் நாட்டுல இருக்கிற ஏடன் துறைமுகத்துக்கு கிளம்புறாரு. அங்கிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அவரை மாதிரி நிறைய இளைஞர்கள் அன்னைக்கு வேலை தேடி ஏடனுக்கு போனாங்க. ஆனா அம்பானியோட பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. மத்தவங்க சம்பளத்துக்காக வேலை செஞ்சப்போ அம்பானி அடுத்த வாய்ப்பு எங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தாரு. அப்போதான் ஒரு கண்ணுல ஒரு விஷயம் பட்டுச்சு. அதுதான் அவரோட எதிர்காலத்துக்கான முதல் படி. ஏடன் மார்க்கெட்ல அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னன்னா, ஏமன் நாட்டு ரியால் நாணயத்தோட மதிப்பு அந்த நாணயத்துல இருக்கிற வெள்ளியோட மதிப்பை விட கம்மியா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கேப்பு தான், ஆனா அம்பானிக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா தெரிஞ்சது. உடனே என்ன பண்ணாரு? சந்தையில இருக்கிற ரியால் காசு எல்லாம் வாங்கி அதை உருக்கி சில்வர் கட்டியா மாத்தி லண்டன்ல வித்துட்டாரு. செம்ம லாபம். இது சட்டப்படி கரெக்டா தப்பாங்கிறது ஒரு பக்கம். ஆனா இதுதான் அம்பானியோட ஸ்டைல். ரூல்ஸை ஃபாலோ பண்றதை விட ரூல்ஸை தனக்கு சாதகமா எப்படி வளைக்கலாம்னு யோசிக்கிறது. ஸோ ஏடன்ல கத்துக்கிட்ட பாடத்தோட இந்தியாவுக்கு திரும்பி வர்றாரு அம்பானி. இங்க இருக்கிற பிசினஸ் உலகத்தையே மாத்தி எழுதணும்னு முடிவு பண்றாரு. டெக்ஸ்டைல்ஸ் அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்ஸ், இந்த ரெண்டுலயும் அவர் ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்க போறாரு. ரிலையன்ஸோட இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்னு, விமல்ங்கிற பிராண்ட் அவர் உருவாக்கின விதம், அதாவது அவரோட மார்க்கெட்டிங் திறமை. இன்னொன்னு, ஈக்விட்டி கல்ட் மூலமா பணம் திரட்டின அவரோட புதுமையான யோசனை. வாங்க இந்த ரெண்டையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அப்போல்லாம் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சா அதை மொத்த வியாபாரிகிட்ட தான் கொடுக்கணும். ஆனா அம்பானி அந்த சிஸ்டத்தையே உடைச்சாரு. ஓன்லி விமல்னு சொல்லி இந்தியா முழுக்க அவரே சொந்தமா கடைகள் ஆரம்பிச்சாரு. கஸ்டமர்ஸ் கிட்ட நேரடியா போனாரு. இது வெறும் சேல்ஸ் டெக்னிக் இல்ல, இது ஒரு புரட்சி. இதுதான் மார்க்கெட்ல ரிலையன்ஸுக்குன்னு ஒரு தனி இடத்த கொடுத்துச்சு. அம்பானியோட ரெண்டாவது பவர்ஃபுல் ஐடியா பணம் திரட்டின விதம். அவர் பெரிய பேங்கையோ இல்ல பணக்காரங்களையோ நம்பல. நேரடியா நம்மள மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட போனாரு. ரிலையன்ஸோட வளர்ச்சியில நீங்களும் ஒரு பார்ட்னர்னு சொல்லி ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன முதலீட்டாளர்களை உருவாக்கினாரு. இது இந்தியாவுல ஸ்டாக் மார்க்கெட்டே மாத்தி அமைச்சது. அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸுக்குன்னு ஒரு விசுவாசமான ஆர்மியை உருவாக்கி கொடுத்துச்சு. அவரோட இந்த ஈக்விட்டி கல்ட் திட்டம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சுன்னு தெரியுமா? இந்த ஒரு நம்பர் போதும். 2.4 மில்லியன், அதாவது 24 லட்சம் பேர். 1990களில் ரிலையன்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் எண்ணிக்கை இது. உலகத்திலேயே எந்த கம்பெனிக்கும் இவ்ளோ பெரிய முதலீட்டாளர்கள் பட்டாலும் அப்போ இருந்ததில்ல. இதுதான் ஈக்விட்டி கல்ட்டோட பவர். ஆனா வெறும் திறமையும் புதுமையான யோசனைகளும் மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா அப்போ இந்தியாவுல லைசன்ஸ் ராஜுங்கிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. பிசினஸ் பண்ணணும்னா அது ஒரு பெரிய சவால். பல கம்பெனிகளை முடக்கி போட்ட இந்த சிஸ்டத்தை அம்பானி எப்படி தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டாரு? லைசன்ஸ் ராஜ், இது பெர்மிஷன், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ்னா ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி. நீங்க எது செஞ்சாலும் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இதனால நேர்மையா போட்டி போடவே முடியாது. ஆனா அந்த கோட்டையோட கதவை எப்படி திறக்கணும்னு தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு தங்க சுரங்கம். இதுக்கு அம்பானியோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். அவரே சொல்றத கேளுங்க. நான் யாருக்கு வேணும்னாலும் சலாம் போடுவேன். என்கிட்ட ஈகோ கிடையாது. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அரசியல்வாதிங்கன்னு எல்லாருக்கூடயும் நல்ல உறவை வளர்த்துக்கிட்டாரு. தனக்கு என்ன தேவையோ அதை பாலிசியாவே மாற்ற அளவுக்கு அவர் செல்வாக்கு செலுத்தினாரு. இதுதான் அவரோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். அதே சமயம் அவர் மேல வர்ற குற்றச்சாட்டுகளுக்கும் இதுதான் காரணம். அம்பானியோட வளர்ச்சி அவருக்கு நண்பர்களை மட்டும் சம்பாரிச்சு கொடுக்கல, ரொம்ப சக்தி வாய்ந்த எதிரிகளையும் உருவாக்கிச்சு. இதனால ஒரு பெரிய கார்ப்பரேட் யுத்தமே நடந்துச்சு. பாலிஸ்டர் வார்னு சொல்லப்படுற இந்த சண்டை இந்திய பிசினஸ் உலகத்தை மட்டும் இல்லாம தேசிய அரசியலையே ஒரு உழுக்குச்சு. இந்த போரோட ஹீரோக்கள் 2 பேரு. ஒரு பக்கம் நம்ம திருபாய் அம்பானி, ஒரு ஸ்கூல் வாத்தியாரோட மகன், தெரு ஓரத்துல பிசினஸ் கத்துக்கிட்டவரு. இன்னொரு பக்கம் நஸ்லி வாடியா, பரம்பரை பணக்காரர், பாம்பே டையிங் ஓனர். இது 2 மனுஷங்க மோதிக்கிட்டது மட்டும் இல்ல, 2 விதமான கலாச்சாரங்கள் மோதிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த சண்டை மெதுவா ஆரம்பிச்சு அப்புறம் பயங்கரமா முத்தி போச்சு. முதல்ல லைசன்ஸ்க்காக போட்டி போட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் பாலிசியை மாத்தி ஒருத்தர் முடக்க பார்த்தாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை அம்பானிக்கு எதிராக எழுத ஆரம்பிச்சதும் இது ஒரு பப்ளிக் ஃபைட்டா மாறிடுச்சு.
கடைசில வாடியாவை கொல்ல சதி நடந்ததா ஒருத்தர் அரெஸ்ட் ஆனப்போ இந்த போர் கிரிமினல் லெவலுக்கு போயிருச்சு. அப்போ திருபாய் அம்பானியை நாம எப்படி பார்க்கறது? அவர் ஒரு விஜனரியா இல்ல ஒரு சூழ்ச்சிக்காரரா? அவரோட மரபோட ரெண்டு பக்கத்தையும் இப்போ நாம பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தா அவர் ஒரு பெரிய விஷனரி. சாதாரண மிடில் கிளாஸ் மக்களையும் பங்கு சந்தைக்குள்ள கொண்டு வந்த ஈக்விட்டி கல்ட்டை உருமாக்கினாரு. இந்தியாவிலேயே நம்பர் 1 பிரைவேட் கம்பெனியை கட்டினாரு. இந்திய தொழில் முனைவோர்களுக்கு ஒரு ரோல் மாடலா ஆனாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாஸ்டர் மேனிபுலேட்டர். கவர்மெண்ட் பாலிசியை தனக்கு ஏத்த மாதிரி மாத்தினதா குற்றச்சாட்டு. கடத்தல், மோசடின்னு பல விசாரணைகளை சந்திச்சாரு. அரசியலுக்காக பிளாக் மணியை பயன்படுத்தினதாகவும் ஒரு பேச்சு உண்டு. இது ரெண்டுமே அம்பானியோட கதை தான். அவர் என்ன வழியை பயன்படுத்தினாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா முடிவு அதை யாராலையும் மறுக்க முடியாது. 1994ல ரிலையன்ஸ் டாடா ஸ்டீல் கம்பெனியே முந்தி சேல்ஸ், லாபம், சொத்துன்னு எல்லாத்துலயும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கம்பெனியா மாறுச்சு. இதுவே அவரோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. கடைசியா நம்ம இதே கேள்விக்கு தான் வந்து நிக்கிறோம். திருபாய் அம்பானி நவீன இந்தியாவை உருவாக்குன ஒரு விஷனரியா, இல்ல சிஸ்டம் சரியில்லை அதை எப்படி வேணும்னாலும் வளைக்கலான்னு நிரூபிச்ச ஒரு சூழ்ச்சிக்காரரா? ஒருவேளை அவர் ரெண்டுமாவே இருந்திருக்கலாமோ? முடிவு உங்க கையில தான்.